அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க சார். அங்க இருக்கிறவங்க பக்கோடா பக்கோடா சாப்பாடு மாட்டீங்களா? யாரா அவங்க? ஒன்ன மாதிரியா? அமைச்சருங்களா? முதல்ல எப்படி கேஸை பயன்படுத்தணும், யார் யார் வீட்டிலலாம் கேஸ் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், அது எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தச்சு விட்டுறேன் ஒண்ணுதா சொன்னால் பெரியவங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தொட முறையாக பயன்படுத்துகிறாங்க. முதல்ல வந்து நம்ம கேஸ் வந்து பயன்படுத்தும் போது கேஸ் வந்து அடுப்பு வந்து முன்ன மேலே இருக்கணும், மேலே இருக்கணும். கேஸ் சிலிண்டர் அதை விட 6 அடி கீழே இருக்கணும். சிலிண்டருக்கும் கேஸினுடைய அடுப்புக்கும் 6 அடி கேப் இருக்கணும். ரெண்டாவது இந்த சிலிண்டர் வாங்கும்போது இதில் ஒரு சேஃப்டி கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது பேர் வந்து சேஃப்டி கேப். இது வந்து கண்டிப்பாக சிலிண்டரில் இருக்கணும். கேட்டு வாங்குங்க. சிலிண்டர் டெலிவரி எடுக்கும்போது இந்த சேஃப்டி கேப் இருக்கும்போது செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஞாபகம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா சேஃப்டி கேப் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ரெகுலேட்டர்னு பேர். இது வந்து ஐஓசி கம்பெனியில் மட்டும்தான் இந்த ரெகுலேட்டர் வாங்கி பயன்படுத்தணும். ஒரு சிலிண்டருக்கு ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு ரெகுலேட்டர், இந்த மாதிரி ரெகுலேட்டர் கம்பெனி ரெகுலேட்டர் தான் பயன்படுத்தணும். இந்த ரெகுலேட்டர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த கீழே நோக்கி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பட்டனு, அதே வந்து மேலே ஓப்பன் பண்ணியிருந்ததுன்னா இது வந்து ஆன் பட்டனு. இதை இப்படி மேலே ஓப்பன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் சிலிண்டரில் போட்டிங்கன்னா இந்த நாபு உடஞ்சிரும். இதனால் கூட இந்த இதில் இருக்கிற வாசர் கான்ட்ரஸ் வந்து லீக் ஆகும், அதாவது போயிடும், உடஞ்சி போயிடும் அர்த்தம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் சிலிண்டரில் ஃபிட் பண்ணணும். அதே போல் மேலே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் சிலிண்டர்லேருந்து எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப இந்த நாபை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ரெகுலேட்டர் தான் உங்களுக்கு மெயின் பாதுகாப்பு. இது வழியாக தான் கேஸ் வந்து வரும். எல்லா சிலிண்டருக்கு கேஸ் அதாவது ஸ்டவ்வுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே இது ரொம்ப பாதுகாப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பயன்படுத்தணும். ரெண்டாவது சுரக்ஷா ஓஸ். இந்த சுரக்ஷா ஓஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உள்ளே வந்து கம்பி கோட்டிங் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் கோட்டிங் இருக்கும். நீங்கள் ரப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது. என்னதான் கம்பி கோட்டிங் ரப்பர் இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ஓஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் கிராக் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து சிலிண்டர் கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சிலிண்டர் வந்து ரெகுலேட்டர் போட்டுறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறீங்க, ஆன் பண்ணி சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு முதல்ல ரெகுலேட்டரில் இருக்கிற நாபை தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் இந்த டியூபு வழியாக இருக்கிற கேஸ் வந்து இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சு இதோடைய முடியும். அப்போ வந்து டியூப்பில் எந்த விதமான கேஸும் இருக்காது. இன்கேஸ் டியூப்பில் ஏதாவது கிராக் இருந்து லீக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறதுனால இங்கே வந்து எந்த விதமான கேஸும் தங்காது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப், கேஸும் மீதி ஆகும். இது வந்து ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இங்கே இதில் இருக்கு பார்த்தீங்களா, இது பர்னர்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற துவாரங்களில் நீங்கள் சமைக்கிற பொருள் உங்கள் வீட்டிலலாம் சமைப்பாங்க அப்படிங்கும்போது பால் அந்த மாதிரி பொங்கி ஊற்றும் இல்லையா, இந்த துவாரத்தில் வந்து அதனுடைய அடைப்புகள் இருக்கும். இதை க்ளீன் பண்ணாமையே நம்ம சமைக்கும் போது கேஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளேம் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த அடைப்புனால கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பர்னரை வீக்லி ஒன்ஸ் எடுத்து இந்த துவாரங்கள்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சேஃபாக பயன்படுத்தணும். இது ஒரு மெத்தட். அதே போல் இந்த ஸ்டவ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பாட்டமில் வந்து ஒரு ஓஸ் இருக்கும், ஒரு பைப் இருக்கும்.
அந்த பைப் வழியாக நாசில் மூலியமாக தான் கேஸ் வரும். நீங்கள் இந்த மேலே இருக்கிற எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம், வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த அடியில் இருக்கிற நாசிலை வந்து அடிக்கடி நாமளே சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நாசிலை நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதையும் தாண்டி ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறது, லீக் ஆகிடுச்சு, அதையும் மீறி ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஈர சாக்கு இல்லைன்னா ஈர பெட்ஷீட்டு அதை வச்சு ஃபயர் ஆகும்போது இந்த சிலிண்டர் மேலே போட்டிங்கன்னா ஃபயர் வந்து பெருசாக பரவாது, ஸ்ப்ரெட் ஆகாது, அப்படியே வந்து ஃபயர் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எமர்ஜென்சி நம்பர் 1906 அல்லது டெலிவரி மேன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு செவத்தில் கேனங்களில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் எமர்ஜென்சி நம்பரும் டெலிவரி மேன் நம்பரும் நோட் பண்ணி வச்சுருங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபயர் இல்லை ஸ்மெல் வருது அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரில் என்ன ப்ராப்ளம்னு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் இந்த தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் வரும், சப்போஸ் தீ பிடிச்சா என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா எதனாலன்னா ஒன்று ரெகுலேட்டர் இல்லைன்னா பாருங்கள் இது மாதிரி வாசர், இதனால் மட்டும்தான் சிலிண்டர் லீக் ஆகும். வாசர்னா இது மாதிரி டெஸ்ட்டு இதில் பார்த்தீங்களா இதனால் மட்டும்தான் சரிங்களா. பழைய ஊரிங்க இருந்தால் லீக் ஆகும், இதில் டேமேஜ் இருந்தாலும் லீக் ஆகும். அப்போ வந்து ஃபோன் பண்ணிங்களா டெலிவரி மேன் நாங்கள் வந்துடுவோம். அப்போ வந்தீங்கன்னா இந்த வாசல்லாம் பார்த்துருவோம். இதனால் மட்டும்தான் சிலிண்டர் லீக்கேஜ் இதனால் மட்டும்தான் சிலிண்டர் லீக்கேஜ் ஆகும், வேறு எதனாலையும் ஆகாது. இது டேமேஜ் இல்லைன்னா ரொம்ப பழசாக மட்டும்தான் லீக் ஆகும். சரிங்களா, செக் பண்ணி வாங்கிக்குவாங்க. இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா, அதே போல் ஏப்ரான் அப்படிங்கிறது ஒன்று நம்ம சும்மா ட்ரெஸ்ஸுக்கு மேலே காட்டன் கிளாத் போட்டுட்டு தான் சமைக்கணும். அதுக்காக தான் இந்த ஏப்ரான் சொல்லுது. இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டுட்டு சமைக்கணுங்க. இந்த சிலிண்டர் வந்து கறி துணி நம்ம சொல்லுவோம்ல வீட்டில், அதை வந்து பாதி மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லா வீட்டில் அதுதான் இருக்கும். அந்த மாதிரி துணியை வச்சு எடுக்கிறது தவிர்ப்பாங்க. துணி இன்கேஸ் பிடிச்சிக்கிச்சுன்னா தெரியாது, சிலிண்டர் வந்து இதுக்குள்ளே இதாகும், அப்படியே பஸ்ட்டாக வைக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச மக்களை இடுக்கி வச்சு பயன்படுத்தி சமைக்க சொல்லிக் கொடுங்க. இது தெரியும், பெரியவங்களுக்கு தெரியாது, சமைக்க சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, இப்போ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா முற்றிலும் சமைக்கிற இடத்துல நின்று சமைக்கணும். டிவி பார்க்கறது, வெளியில் மாடு கட்ட போகிறேன் ஆடு கட்ட போகிறேங்கிறது அந்த நல்லா இருக்கும். சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் போகணும். அதே போல் நீங்கள் இப்போ 2 நாள் வெளியில் போகிறீங்க, நாங்கள் வெளியில் போய் தங்க போகிறோம்னா இந்த ரெகுலேட்டரை கழட்டி 2 நாள் தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போறீங்க, எப்போ வேணாலும் இதுக்கு
பஞ்ச் அப்படின்னு 2 கிலோ அளவில் நீங்கள் அதை வந்து எமர்ஜென்சிக்கு வீட்டில் வச்சுக்கலாம். எல்லார் வீட்லையும் அவசியம் இருக்க முடியுது. தீ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதை பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு உடனே தீ அமைச்சிடும். அது வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அதை வச்சு டெமோவே காமிப்போம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்லுங்கள்.